ஒரு நாள் ஒரு யானை நல்ல குளிச்சு சுத்தபத்தமா அப்படி கம்பீரமாக நடந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த யானை நடந்து போகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு அழுக்கான ஒரு பன்றி அதற்கு குறுக்கே வருகிறது. வந்த உடனே இந்த யானை அந்த பன்றியை விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி போகிறது. இதை பார்த்துட்டு அந்த பன்றி கூட்டங்களுக்கு மத்தியில போய் பன்றி சொல்லுது, எவ்வளவு பெரிய கம்பீரமான யானை பாத்தியா, அது என்ன பார்த்து பயந்து போகுது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்குற பக்கத்தில் இருந்த யானை கூட்டங்கள் எல்லாம் இந்த ஒதுங்கி வந்த யானையை பார்த்து கேட்குது, இங்க பார், நீ எவ்வளவு பெரியவன், அந்த பன்றியை விட எவ்வளவு கம்பீரமானவன், நீ பன்றியை விட்டு பயந்து வரன்னு அது பேசுதே, நீ நினைச்சிருந்தா காலில் ஒரு எட்டி உதைச்சிருந்தா அது செத்து போயிருக்குமே, ஏன் செய்யல அப்படின்னு கேட்குது. அப்ப இந்த யானை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது, பன்றியை விட வலிமைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் என்னை சுத்தப்படுத்தி விட்டு வருகிறேன், அது அழுக்கோட இருக்கு, அதை நான் எட்டி உதைச்சா அது செத்து போயிடும், ஆனால் அதை எட்டி உதைக்கும் போது அதன் மேல் இருக்கிற அழுக்கு என் மேல் வந்து ஒட்டி கொள்ளும், அதனால நான் ஒதுங்கி போறேன்னு சொல்லிச்சான். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்கள், அவங்கள பார்த்து எதிர்த்து போராடணும், அவங்க நம்மளை விட சின்னவங்க தான், நம்ம ஏன் பயந்து போகணும்னு நினைக்காதீங்க. அப்படி பன்றிகளை போல அழுக்கு நிறைந்த மனிதர்களிடம் வீண் சண்டையிட்டு நம்மை அழுக்காக்கி கொள்வதை விட ஒதுங்கி செல்வதுதான் கம்பீரமானது.